அக்கா நீ வர சொன்னியா? என்னாச்சுக்கா உனக்கு? எனக்கு எதுவும் ஆகல சக்தி. ஆனா ஐஸ்வர்யாக்கு தான் என்னமோ ஆயிருக்கு. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு வைக்கிறேன். போ. எனக்கு எதுவும் வேண்டாம். இது யாரோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் சக்தி, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன சந்தேகப்படுற? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். மீனாட்சி கேட்கல. ஐஸ்வர்யா இங்கதான் இருக்கணும்னு இவதான் சொன்னா. இதை நான் நம்பணும். ஆமா சக்தி, அதான் உண்மை. நான் தான் ஐஸ்வர்யா இங்க தங்கணும்னு சொன்னேன். அக்கா நான் உன் கூட தனியா பேசணும். கொஞ்சம் என் கூட வா. என்ன சக்தி, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு. அத்தை இங்க தானே இருக்காங்க. அக்கா உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? இவ ஏற்கனவே சுந்தர அடையறதுக்கு எக்கச்சக்கமா கேம் ஆடினா. அதுல நீயும் பாதிக்கப்பட்டிருக்க. திரும்ப ஏன் கை இவளை கூட்டிட்டு வந்திருக்கா? சக்தி, ஐஸ்வர்யா இப்ப முன்ன மாதிரி இல்ல. அவ நிறைய மாறிட்டா. இன்னைக்கு காலையில பெரியம்மாவே வந்து எவ்வளவு அழுது புலம்புனாங்கன்னு தெரியுமா? எனக்கு சுந்தருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை தாங்க முடியாம ஐஸ்வர்யா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்கா. யார்கிட்டயும் பேசாம வேற இருந்திருக்கா. நான் மீனாட்சிக்கும் சுந்தருக்கும் துரோகம் பண்ணிட்டேன்னு புலம்பிட்டே இருந்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவ தன்னையும் மறந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போயிருக்கா. நல்ல வேலை பெரியம்மா போய் காப்பாத்திட்டாங்க. ஐஸ்வர்யோட நிலைமைய பார்த்து பெரியப்பா ரொம்ப இடிஞ்சு போயிருக்காராம். சக்தி, பாவம் ஐஸ்வர்யா. அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி தானே. இங்க பாரு, அனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருந்தா நம்ம சும்மா விட்டுருப்போமா? அக்கா நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதுக்கா. அவ கண்டிப்பா மாறி இருக்க மாட்டாக்கா. அவ அப்படி மாறி இருந்தா நீயும் சுந்தரம் லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே மாறி இருக்கணும். இல்லனா உன்னை விட்டு விலகியாத இருந்திருக்கணும். ஆனா அவ அப்படி பண்ணலையே. திரும்ப திரும்ப உன்னையும் சுந்தரம் பிரிக்கதான் முயற்சி பண்ணா. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட உன்னையும் சுந்தரையும் பிரிக்கிறதுக்கு உன்னை வச்சு ட்ரை பண்ணிருக்கா. அதெல்லாம் மறந்துட்டியா? அத பண்ண போய் தானே இவங்க குடும்பத்துக்கும் ஐஸ்வர்யா குடும்பத்துக்கும் பெரிய சண்டையாயி கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம இவங்களை வீட்டை விட்டு வெளியில துரத்துனாங்க. சக்தி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஐஸ்வர்யா இப்ப அப்படிலாம் இல்ல. அக்கா இவ இப்ப மட்டும் இல்லக்கா, எப்பவும் மாற மாட்டா. இவ ஒரு விஷ பாம்புக்கா. பதுங்குற மாதிரி பதுங்குவா, ஆனா சரியான நேரம் பார்த்து சீருவா. இவ குணத்தை என்னைக்குமே மாத்த முடியாது. சக்தி, இங்க பாருங்க மீனாட்சி, நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. இல்லங்க, இது ரிஸ்க் எல்லாம் இல்ல, பாசம். என்னதான் அவ மத்தவங்களோட பார்வைக்கு தப்பா தெரிஞ்சாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட அறியாமையில செஞ்ச தவறாதான் நினைக்கிறேன். ஒரு வகையில நானும் இவ்வளவு மாதிரிதான். சுந்தர் எனக்கு வேணும்னு நானும் பிடிவாதமா தான் இருந்தேன். எங்க அப்பா அம்மா எனக்காக மனசு மாறினாங்க. சக்தி எனக்காக எவ்வளவோ உதவி பண்ணா. இவ்ளோ ஏன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு கடைசியில என் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்படி சாத்தியமே இல்லாத விஷயத்தெல்லாம் என்னோட பிடிவாதத்தால சாத்தியமாக்கிட்டேன். என்ன, என்னோட பிடிவாதத்துக்கு பின்னாடி சுந்தரோட காதலும் இருந்துச்சு. ஐஸ்வர்யாவும் அதே மாதிரிதான். அவளும் தன்னோட காதலுக்காக அவ்வளவு பிடிவாதமா இருந்திருக்கா. எப்போ எனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவன் மனசுல இருந்த காதலை தூக்கி எறிஞ்சிட்டா. இப்போ புது ஐஸ்வர்யாவா மாறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துலதான் நாம இவளை சரியான பாதைக்கு கொண்டு போகணும். இல்லனா அது இவளோட உயிர்க்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். சுந்தர் என்ன சொன்னாலும் அக்கா கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்களாவது சொல்லுங்க. ஏன் சுந்தர் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன சக்தி, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், உனக்கு புரியலையா? இல்லக்கா. சக்தி, மீனாட்சி, என்னால நீங்க யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். நான் கிளம்புறேன். ஏய் ஐஸ்வர்யா, நீ எங்க போற? எங்கேயாவது போறேன். நான் போய் சேர்றதுக்குன்னு ஒரு இடம் கிடைக்காமல போயிடும். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்கு தற்கொலை. என்ன நானே அழைச்சிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். ஐஸ்வர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நீ இங்கதான் இருப்ப, இங்கதான் இருக்க போற. நீ பேசாம இரு. சக்தி, பார்த்தல இவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு. இதுக்கப்புறமா இவளுக்கு நம்ம உதவி செய்யலன்னா நம்ம அப்பா அம்மா நம்மள வளர்த்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும்.
என்ன நடந்தாலும் சரி ஐஸ்வர்யா இங்கதான் இருப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவளுக்கு மனசு மாறி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ இந்த வீட்டை விட்டு போவா. அது வரைக்கும் இவ இங்கதான் இருப்பா. அக்கா, நான் உன்னை திரும்பவும் வார்ன் பண்றேன். இவளால கொஞ்ச நாள் கூட நல்லவளா இருக்க முடியாது. ஏன்னா அது இவளோட பிறவி குணம். பிறவி குணம் என்னைக்கும் மாறாதுக்கா. நிச்சயமா சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் இவளால உனக்கு பிரச்சனை வரும். அப்படிலாம் ஒரு நிலைமை வராது சக்தி. நீ வேணா பாரு, ஐஸ்வர்யா ஆளே மாறிட்டா. நீயே கொஞ்சம் நல்ல ஆமாக்கா நீ சொன்னது உண்மைன்னு சொல்லுவ பாரு. அக்கா, நீ இப்படி கனவு கண்டுட்டு இரு. இவ தன்னோட சுயரூபத்தை ஒரு நாள் காட்டுதா போறா. அப்ப நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஐயோ, கண்டிப்பா அப்படிலாம் நடக்காது. சாரி மீனாட்சி, என்னால தானே உனக்கு இவ்ளோ பிரச்சனை. இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. நான் இப்படியே கிளம்புறேன். நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கைய வாழுங்க. என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வேண்டாம். ஐஸ்வர்யா, இப்பதானே சொன்ன இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. நீ இந்த வீட்டுல சுதந்திரமா இருக்கலாம். நீயும் இந்த வீட்டு பொண்ணுதான். உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. புரிஞ்சுதா? என்ன ஐஸ்வர்யா இருட்டுல உட்காந்துட்டு இருக்க? சரி, இந்த பாலை குடி. குடி. தேங்க்ஸ் மீனாட்சி. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? என் லைஃப்லயே இதுக்கப்புறம் தான் நல்ல காலமே ஆரம்பிக்க போகுது. இது எல்லாமே உன்னாலதான் மீனாட்சி. ஐஸ்வர்யா, நீ கவலையே படாத. உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான், சுந்தர், அத்தை எல்லாருமே உன் கூட தான் இருக்கோம். உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டோம். சரியா? அப்புறம் சக்தி எதுவும் புரியாம பேசிட்டா, அத மனசுல வச்சுக்காத. அவளும் கூடி சீக்கிரமே நிச்சயமா உன்னை புரிஞ்சுப்பா. இங்க பாரு, இனிமே இது உன் வீடு மாதிரி. உன் வீடு மாதிரி இல்ல, உன் வீடு தான். இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. நீ எந்த சங்கடமும் இல்லாம இந்த வீட்ல ஃப்ரீயா இருக்கலாம். எனக்கும் அதே உரிமை இருக்கா? இத பாருமா, உன்னை இந்த வீட்ல தங்க வச்சதே ஏதோ மீனாட்சி சொன்னான்றதுக்காகத்தான். அதையே சாக்கா வச்சுக்கிட்டு பழையபடி ஏதாவது பண்ண ஆரம்பிச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பண்ணா என்ன பண்ணுவீங்க? பண்ணா என்ன பண்ணுவேனா? என் பொண்ணு கிட்ட சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். ஏன் இப்படி லூசு மாதிரி சிரிக்கிற? என்ன இங்க யாரு வர சொன்னதுன்னு உங்க பொண்ணு சொல்ல சொல்லுங்க. யாரு வர சொன்னா? நான் தாமா வர சொன்னேன். அத்தை, பாட்டிக்கு விஷயமே தெரியாதா? அம்மா, ஐஸ்வர்யாவை நம்ம வீட்டுக்கு நான் தான் வர சொன்னேன். நீதான் வர சொன்னியா? ஆமாமா, இது வரைக்கும் என்னோட பிளான்ல எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. சுந்தரியும் மீனாட்சியையும் ஜாதகம்னு ஒரு பொய்ய சொல்லி தாம்பத்திய சுகம் இல்லாம பிரிச்சு வச்சாச்சு. இனிமே சுந்தரோட மனசுல இருந்து மீனாட்சிய பிரிக்கணும். அத ஒரு அம்மாவா என்னால செய்ய முடியாது. அதான் அதுக்கு ஒரு பொண்ணு தேவை. மீனாட்சியால எந்த சுகமும் அனுபவிக்காத சுந்தருக்கு இன்னொரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டா ரொம்ப ஈஸியா அவன் மனசு அந்த பொண்ணை நாடி போகும். கொஞ்சம் கொஞ்சமா சுந்தருக்கு மீனாட்சி மேல உள்ள காதல் மறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல ஐஸ்வர்யா சுந்தரோட வாழ்க்கையில வந்தா கொஞ்சம் கொஞ்சமா சுந்தர மீனாட்சி கிட்ட இருந்து பிரிச்சிடலாம்.
ஐஸ்வர்யா, இது உனக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் சான்ஸ். நீ எங்க வீட்டுக்குள்ள வந்துட்ட. உன் வீட்டுல இருக்கிறவங்களும் உன்னை நம்பிட்டாங்க. மீனாட்சியும் உன்னை நம்பிட்டா. சுந்தர் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கான். அவனை நீதான் பாத்துக்கணும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சிவா பெருசா இன்வால்வ் ஆக மாட்டான். ஆனா கொஞ்சம் சக்தி சும்மா இருக்க மாட்டா. அந்த சக்தி என்ன பல சந்தர்ப்பங்கள்ல அசிங்கப்படுத்தியிருக்கா, அவமானப்படுத்தியிருக்கா. அதுக்கெல்லாம் சரியான பதில் அடி கொடுக்கணும். எனக்கு மீனாட்சியை இந்த வீட்டை விட்டு விரட்டுறது ரொம்ப ஈஸி அத்தை. அந்த சக்தியை விரட்டணும். அதுவும் சாதாரணமா விரட்டக்கூடாது. அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையே வெறுக்க வச்சு விரட்டணும். ஏண்டா என்கிட்ட மோதணும்னு அவ வேதனைப்படணும். அவளை கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு ரசிச்சு பழி வாங்க போறேன். இனிமேதான் இந்த ஐஸ்வர்யாவோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. சொன்னது கரெக்ட். மீனாட்சி சுந்தர் இன்னும் ஒண்ணு சேராம தான் இருக்காங்க. என்ன தவிர சுந்தர வேற யார் கூடவும் நான் சேர விட மாட்டேன். என்ன எப்ப பாரு ஏதாவது தொணன்னு பேசிட்டே இருப்ப, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? நான் வந்தது கூட தெரியாம ரொம்ப டீப்பா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. முக்கியமான விஷயமா இருக்குமே கேட்டேன். சொல்றேன்னா சொல்லு, சொல்லனா போ, எனக்கு என்ன. முக்கியமான விஷயம்தான். என்னது? மீனாட்சி அக்கா ஐஸ்வர்யாவை இங்க தங்க வச்சு தப்பு பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. எப்படி சொல்ற? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஐஸ்வர்யா பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவ தப்புன்னு தெரிஞ்சு செய்வா. ஆனா அவ அதுக்காக எப்பவுமே வருத்தப்பட மாட்டா. அப்படியே வளர்ந்த ஐஸ்வர்யா இன்னைக்கு மட்டும் எப்படி மீனாட்சி அக்காக்கும் சுந்தருக்கும் துரோகம் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுவா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. பார், எல்லாருமே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல மாறிதான் ஆகணும். அவ மாறிட்டேன்னு சொல்றா. அவளை என்ன கழுத்தை பிடிச்சு வெளியிலயா தள்ள முடியும்? இங்க பார், கத்தியில குத்து வாங்கின நானே அவளை மன்னிச்சு விட்டுட்டேன். உனக்கு என்ன?
இல்லைங்க, எனக்கு என்னவோ ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணி வந்த மாதிரி தெரியல. ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கா. ஒருவேளை மீனாட்சிக்காவையும் சுந்தரியும் பிரிக்கிறதுக்கு வந்திருப்பாளோ? அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தப்பானவங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே தப்பா தான் தோணும். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. ஏய், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? சரி, நீ சொல்ற மாதிரி ஐஸ்வர்யா சுந்தரையும் மீனாட்சியும் பிரிக்க தான் வந்தானே வச்சுக்கோ. நம்மளாம் இங்க தானே இருக்கோம். நம்மள மீறி என்ன பண்ண முடியும்? அப்படியே பிரிச்சாலும் நான் என்ன சும்மா விட்டுருவேனா? அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையே சாரி என் வாழ்க்கையே நான் தியாகம் பண்ணியிருக்கேன். சும்மாலாம் அப்படி விட மாட்டேன். சுந்தர் மீனாட்சி லவ் பண்ணும்போதே அவங்கள யாராலையும் பிரிக்க முடியல. இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இப்ப யாரால என்ன பண்ண முடியும்? இங்க பார், ரொம்ப தேவையில்லாமலாம் யோசிக்காத. பேசாம படுத்து தூங்கு. காலையில ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. யாருமே நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாங்க. அந்த ஐஸ்வர்யா அடுத்து என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே ச்சே. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? சக்தியும் உங்க அண்ணனும் 2 பேரும் ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. நீங்க குளிச்சு ரெடியா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சுங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல மீனாட்சி, தலை வலிக்குது, விடவே ஐயோ, மாட்டேங்குது. இருங்க நான் தைலம் தடவி விடுறேன். அதுவும் கேட்கலனா சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட் போட்டீங்கன்னா சரியாயிடும். இருங்க ஒரு நிமிஷம். சாஞ்சுக்கோங்க. மீனு குட்டி, ம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லட்டுமா? அட சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. நீ இந்த மாதிரி தைலம் தேய்க்கிறனா ம். எனக்கு டெய்லியும் தலைவலி வரலாம் மீனு குட்டி. மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க ம்? அத்தை கூப்பிடுறாங்க. நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டே இருங்க. ம்? நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்து அப்புறம் தடவி விடுறேன். சரியா? சரி, போயிட்டு சீக்கிரம் வா. ம். அத்தை, ஆ, கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வரியா? ம், சரிங்க அத்தை. ஆமா, சுந்தர் எங்க ஆளை காணோம். அவருக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரு. தைலம் தடவி விட்டுருக்கேன். சரி, டேப்லெட் கொடுக்க வேண்டியதுதானே? இல்லத்த, வெறும் வயித்துல மாத்திரை போடக்கூடாது. அதான் சாப்பிட்டு போட சொல்லிருக்கேன். ஆ, சரிம்மா, நீ போய் காஃபி கொண்டு வா. ம், சரிங்க அத்தை. என்ன மீனாட்சி, வந்துட்டியா? மீனுக்குட்டி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட போகிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம 2 பேரும் எந்த கோயிலுக்குமே போகல மீனுக்குட்டி. நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சினிமா போயிட்டு வரலாமா? என்ன மீனாட்சி, போலாமா? சொல்லு மீனாட்சி. என்ன மீனுக்குட்டி, நான் அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு மீனாட்சி.